சத்தம் போடாதீங்க. நண்பர்களே, உங்க வீட்ல இப்ப யாராவது பேசுற சத்தம் கேக்குதா, டிவி ஓடுதா, சந்தோஷப்படுங்க. ஏன்னா நான் இப்ப கூட்டிட்டு போக போற அந்த கிராமத்துல சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா மனுஷங்க பேசுறது இருக்கட்டும், மூச்சு விடுற சத்தம் கூட வெளியே கேட்காது. ஏன்? அங்க ஒரு எழுதப்படாத விதி இருக்கு. இருட்டுனதுக்கு அப்புறம் யாரு வாயை திறக்கிறாங்களோ அவங்க மறுநாள் விடியறத பார்க்க மாட்டாங்க. வாங்க அந்த திகில் கிராமத்துக்குள்ள போலாம். வெல்கம் டு தில்லையின் மர்மங்கள். கதை நடக்கிறது ஒரு மலை அடிவாரத்தில் இருக்கிற சின்ன கிராமம். பேரு கருப்பன் காடு. வெளி உலகத்துக்கே பெருசா தெரியாத ஊர் அது. நம்ம கதையோட நாயகன் பேரு கார்த்திக். பையன் கொஞ்சம் துருதுருன்னு இருப்பான். கவர்மெண்ட் ஆர்டர் படி அந்த ஊருக்கு புதுசா போஸ்ட்மேனா வேலைக்கு போறான். கார்த்திக் அந்த ஊருக்குள்ள பைக்ல நுழையும் போதே அவனுக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் ஜில்லிட்டு போகுது. மணி சாயங்காலம் 5:30 இருக்கும். ஆனா அந்த ஊரே ஏதோ மயான அமைதியில இருக்கு. ரோட்ல விளையாடுற குழந்தைங்க கூட சிரிக்காம விளையாடுறாங்க. திண்ணையில உட்கார்ந்திருக்கிற பெருசுங்க இவனை பார்க்கறாங்களே தவிர யாரும் வாங்க தம்பின்னு கூட கூப்பிடல. கார்த்திக் நேரா ஊர் தலைவரோட வீட்டுக்கு போறான். தலைவர் பேரு ஐயா கண்ணு. கார்த்திக் உற்சாகமா, ஐயா வணக்கம், நான் புது போஸ்ட்மேன் அப்படின்னு சொல்றான். அந்த பெரியவர் கார்த்திக்கை ஏற இறங்க பார்க்கறாரு. கண்ணுல பயமும் கவலையும் கலந்திருக்கு. அவர் சொல்றாரு, தம்பி, நீ வேலைக்கு வந்தது சந்தோஷம். ஆனா இந்த ஊர்ல நீ உசுரோட இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. சாயங்காலம் 6 மணிக்கு கோவில் மணி அடிக்கும். அதுக்கப்புறம் உன் வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு உள்ள போயிரு. விடியற வரைக்கும் என்ன நடந்தாலும் சரி, யாரு கதவை தட்டினாலும் சரி, முக்கியமா நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசிராத. சத்தம் இந்த ஊர்ல யமனை விட ஆபத்து அப்படின்னு சொல்றாரு. கார்த்திக் மனசுல சிரிச்சுக்கிட்டான். என்னடா இது 2024ல வந்துகிட்டு சத்தம் போடாத பேசாதன்னு கதை விடுறாங்கன்னு நினைச்சான். அவனுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த சின்ன ஓட்டு வீட்டுக்கு போனான். மணி சரியா 6 அடிச்சது. கோவில் மணி சத்தம் டங் டங் டங்குன்னு கேட்டு அடங்குனதும் மொத்த ஊரும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மாதிரி அமைதியாச்சு. ஒரு நாய் குறைக்கல. காத்து வீசுற சத்தம் மட்டும்தான் கேக்குது. கார்த்திக் வீட்டுக்குள்ள படுத்துட்டு போன் நோண்டிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு பசி எடுத்துச்சு. சரி பக்கத்துல கடை இருக்கான்னு பார்த்துட்டு வருவோன்னு டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டு அந்த பெரியவர் சொன்ன பேச்சை மீறி கதவை திறந்து வெளியே வந்தான். அவன் செஞ்ச முதல் தப்பு அதுதான். வெளியே வந்த கார்த்திக், ஹலோ, யாராவது இருக்கீங்களான்னு சத்தமா கேட்டான். அந்த சத்தம் அந்த நிசப்தமான ராத்திரியில இடி இடிக்கிற மாதிரி கேட்டுச்சு. திடீர்னு தெருவுல இருந்த எல்லா வீட்டு ஜன்னல்களும் டப் டப் டப்னு மூடுற சத்தம் கேட்டுச்சு. எதுக்கு பயப்படுறாங்க? கார்த்திக் முன்னாடி இருந்த இருட்டுல இருந்து மெதுவா ஒரு உருவம் வர ஆரம்பிச்சது. அது மனுஷன் இல்ல, ஆனா மனுஷ மாதிரி தான் இருந்துச்சு. கார்த்திக் பயத்துல யார் அதுன்னு கத்துனான். மறுபடியும் சத்தம் போட போட அந்த உருவம் வேகமா நகர ஆரம்பிச்சது. கார்த்திக் கவனிச்சான். அந்த உருவத்துக்கு வாய் கிடையாது. முகம் முழுக்க வெறும் தோல் மட்டும்தான் இருந்துச்சு. அப்பதான் அவனுக்கு புரிஞ்சது, அந்த ஊர்ல ஏன் யாரும் பேசுறதில்லன்னு. அங்க சுத்துற அமானுஷ்ய சக்திக்கு கண்ணு தெரியாது, ஆனா காது நல்லா கேட்கும். சத்தம் வர்ற திசையை நோக்கி வேட்டையாட வரும். கார்த்திக் அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள ஓடினான். கதவை சாத்த போனான். ஆனா அந்த வாயில்லாத உருவம் கதவை இடிச்சுக்கிட்டு உள்ள வர பாக்குது. கார்த்திக் மூச்சை அடக்கிக்கிட்டு வாயை பொத்திக்கிட்டு ஒரு மூளையில பதுங்கினான். இதயம் துடிக்கிற சத்தம் அவனுக்கே கேக்குது. லப்டப் லப்டப். அந்த உருவம் அவன் பக்கத்துல வந்து நின்னுச்சு. முகத்துக்கு நேரா அந்த விகாரமான முகத்தை கொண்டு வந்து மோப்பம் பிடிச்சது. கார்த்திக் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது, ஆனா கத்த முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு சத்தம் இல்லாததால அந்த உருவம் மெதுவா இருட்டுக்குள்ள மறைஞ்சு போச்சு. விடியும் வரைக்கும் கார்த்திக் சிலையா உட்கார்ந்திருந்தான். விடிஞ்சதும் முதல் வேலையா அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்கல. நண்பர்களே, சில இடங்கள்ல சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது நம்மளை அடிமைப்படுத்த இல்லை, நம்மளை காப்பாத்துதான். பெரியவங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். தேவையில்லாத இடத்துல வாய் திறக்கிறது யமன வாசல திறக்கிறதுக்கு சமம். இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்கும்போது உங்க ரூம்ல யாராவது மூச்சு விடுற சத்தம் கேட்டுச்சுன்னா கண்ணை திறந்து பார்க்காதீங்க, அப்படியே தூங்கிருங்க. ஏன்னா பார்க்காம இருந்தா தப்பிச்சிங்க. இந்த கதை உங்களை பயமுறுத்தி இருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஊர்ல இப்படி ஏதாவது அமானுஷ்ய கதை இருக்கா? கமெண்ட்ல சொல்லுங்க.
அடுத்த வீடியோல பார்ப்போம். இது தில்லையின் மர்மங்கள்.